நாகை மாவட்டம் தோப்புத்துறை அருகே நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஃபைபர் படகு மீனவர்கள் மீது இரும்பு குண்டுகளை வீசி விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். எதற்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது? தற்பொழுது மீனவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். நாகை மாவட்டம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஒரு 8க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள்ல அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று தோப்புத்துறை அருகே கடலில் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். பின்னர் இந்த மேலும் இரவுதான் இந்த தடுச்சி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க வேண்டும். அதற்காக இந்த மீனவர்கள் ஒரு 8 படகுல இருந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் நங்கூரமிட்டு நடுக்கடல்ல அவங்க ஓய்வு எடுத்து கொண்டிருந்தனர். அந்த சமயம் பார்த்து நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 2 விசைப்படகுகள் அந்த வழியை சென்ற போது இவர்கள் கடலில் போட்டிருந்த அந்த நங்கூரத்தின் மீது இந்த படகு ப்ரொப்பலர் ஷாப்ல அந்த கயிறு மாட்டிக்கொண்டது. இதால இந்த படகையும் சேர்த்து இழுத்துட்டு சென்றது அந்த விசைப்படகு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த படகுல இருந்த மீனவர்கள் படகு வேகமாக கடலின் உள்ளே இழுத்து செல்வதை அறிந்து உடனடியாக அந்த விசைப்படகை நிறுத்துமாறு இந்த ஃபைபர் படகை சேர்ந்த மீனவர்கள் அவர்களிடம் கூக்குரல் இட்டனர். இதனை தொடர்ந்து அவர்கள் அதனை சட்டை செய்யாமல் நடுக்கடலில் வேகமாக சென்றதன் காரணமாக இந்த ஃபைபர் படகு மற்ற மீனவர்கள் அந்த விசைப்படகை சென்று நிறுத்த சொல்லி கேட்டிருக்கிறார்கள். உடனே இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அந்த விசைப்படகு மீனவர்களுக்கும் ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் இடையே நடுக்கடலிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விசைப்படகு மீனவர்கள் படகில் இருந்த இரும்பு குண்டுகளை தூக்கி ஃபைபர் படகு மீனவர்கள் மீது வீசி இருக்கின்றனர். இந்த சம்பவத்துல செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இந்த கணேசமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகுகளையும் சத்யராஜ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் சென்ற மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஃபைபர் படகை அந்த விசைப்படகு மீனவர்கள் பின்னர் அந்த நடுக்கடலை சுற்றி இந்த அந்த ஃபைபர் படகை மோதுவதற்காக விரட்டி சென்றிருக்கிறார்கள். நடுக்கடல்ல இந்த காட்சிகள் அந்த உயிருக்கு பயந்து தப்பித்து செல்லும் ஃபைபர் படகு மீனவர்கள் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் அந்த மீனவர்கள் மத்தியில் அந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தற்போது நாகை மாவட்டம் சிறுதூர் அந்த துறைமுகத்துக்கு அந்த கரை சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களை தற்போது 108 ஆம்புலன்ஸ் மூலம் அந்த நாகை அரசு மருத்துவமனைக்கு சக மீனவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பா இந்த சம்பவத்துல சிறுதூரை சேர்ந்த சத்தியமூர்த்தி செந்தில் வில்பெட்டுக்கு அந்த குண்டு வீசி எரிஞ்சதுல தோள்பட்டையிலையும் தலையிலையும் காயப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.